அண்மை செய்தி கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாளை நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்த உள்ள நிலையில் மருத்துவத்துறை இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், கொல்கத்தாவில் பயிற்சி மாணவி, மருத்துவம் பயிலக்கூடிய பயிற்சி மாணவி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், குறிப்பாக மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழகத்திலும் நாளை மருத்துவ சங்கங்கள் ஒரு முழுநாள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அனைத்து மருத்துவர்களுக்கும். இது தொடர்பாக மருத்துவத்துறை கல்வி இயக்ககம் மருத்துவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவுரைகளை தற்போது வழங்கியிருக்கிறது. அந்த அறிவுரைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், அது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகள் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் அனைவரும் நோயாளிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபவர்கள் நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும், அவசர கால சிகிச்சைகள், அதே போல அவசர சிகிச்சைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும், அதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளை கூடுதலாக மருத்துவர்கள் பணியாற்றவும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் இதனை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்றும், நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று அனைத்து அரசு பொது மருத்துவமனையினுடைய முதல்வர்களுக்கும் மருத்துவத்துறை இந்த அறிவுரையின் மூலமாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இந்த முதுகலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்துதான் மாநிலம் முழுவதும் இது போன்ற போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு எவ்வித சிரமமும் சிக்கலும் பாதிப்பும் இல்லாமல் போராடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடிய வகையில ஒரு சில அறிவுரைகளையும் மருத்துவ கல்வி இயக்ககம் தற்போது வழங்கி இருக்கின்றது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.